தங்கம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒருவித ஈர்ப்பு இல்லையா? போட்ட காசு ஏறிட்டே போகும், நம்மள பணக்காரராக்கிரும்னு ஒரு நம்பிக்கை. மத்த முதலீடெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் தங்கத்துல பணத்தை போட ஓடுறத நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த தங்க ஓட்டத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியே இதை பத்தி எச்சரிக்கிறாங்க. சரி வாங்க, இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி அடடா, இந்த முழு நிலைமையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. தங்கம் பல முதலீட்டாளர்களுக்கு உதயமாகும் சூரிய மாதிரி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுச்சு. ஆனா எல்லா ஏற்றத்துக்கும் ஒரு இறக்கம் உண்டுதானே. இப்ப அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சான்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. கொஞ்ச காலமாவே தங்கத்தோட விலை சுமார் ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. டிசம்பர் 2023ல ஆரம்பிச்ச அந்த பயணம் முதலீட்டாளர்களை காந்த மாதிரி தங்கத்தை பக்கம் இழுத்துச்சு. பிப்ரவரி 2026க்குள்ள நீங்க போட்ட பணம் இரட்டிப்புக்கும் மேல போச்சு. இத பார்த்துட்டு ஆஹா பணக்காரராக இதுதான் ஈஸியான வழின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இது ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு நம்பிக்கை. உலகத்துல எங்க போர் நடந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பதட்டமான சூழல் வந்தாலும் சரி, தங்கம் தான் நம்மள காப்பாத்தும், ஒரு பாதுகாப்பான புகலிடம்னு மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் பலரும் தங்கத்துல முதலீடு செஞ்சாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. உலகப் போர், அணு ஆயுதப் போர்னு பேச்சு உச்ச கட்டத்துல இருந்தப்போ லாஜிக் படி தங்கத்தோட விலை இன்னும் வேகமா ஏறி இருக்கணும். ஆனா ரொம்ப ஆச்சரியமா அதோட வளர்ச்சி அப்படியே நின்னுடுச்சு. ஏன்? இதுதான் நாம இன்னைக்கு அலச போற ஒரு பெரிய மர்மம். தங்கத்தோட இந்த விசித்திரமான நடத்தைக்கு நிபுணர்கள் ஒரு முக்கியமான தியரியை சொல்றாங்க. ஒருவேளை தங்கத்தோட விலை அதோட உண்மையான மதிப்புல உயரலையோ, அது ஒரு பபிள், அதாவது நீர்க்குமிழி மாதிரி ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கலான்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இந்த அசெட் பபிள் இல்லனா சொத்து குமிழ்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை விட அதோட விலை வெறும் வதந்திகள், ஊகங்கள் அடிப்படையில ரொம்ப ரொம்ப அதிகமா ஏறுறது தான். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு சோப்பு குமிழி பார்க்க எவ்வளவு பெருசா கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கு? வெறும் காத்து தான். ஒரு சின்ன ஊசியால குத்துனா பொஸ்ஸுன்னு உடஞ்சிடும். தங்கத்தோட விலையும் இப்போ அப்படியான ஒரு குமிழியா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயத்துல ஒரு பெரிய சக்தி வாய்ந்த புலனாய்வு அதிகாரி என்ட்ரி கொடுத்திருக்கார். இது வெறும் சந்தே நிபுணர்களோட கருத்து இல்ல, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துற ஒரு அமைப்பு. இந்த எச்சரிக்கையை விடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? இது சாதாரண நிபுணர்களோட கருத்து இல்ல, அதனால தான் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம். ஆமாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி தான் இந்த எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கு. இது நாம சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு நியூஸ் இல்ல. இந்தியாவோட தங்க இருப்பையை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பே இப்படி சொல்லும்போது நாம அதை கண்டிப்பா கவனிக்கணும். ரிசர்வ் வங்கி இதை ஏதோ போகிற போக்குல சொல்லல. அவங்களோட அதிகாரப்பூர்வமான பணவியல் கொள்கை அறிக்கையில தங்கத்தோட விலை உயர்வை பத்தி ஒரு தனி செக்ஷனே ஒதுக்கி ரொம்ப விரிவா ஆராய்ஞ்சிருக்காங்க. அவங்களோட முடிவு என்ன தெரியுமா? தங்கம் ஒரு பபிள், அதாவது நீர்க்குமிழி உருமாகிற அபாயகரமான பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கலான்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. சரி, ரிசர்வ் வங்கி எப்படி இந்த அதிர்ச்சியான முடிவுக்கு வந்தாங்க? அவங்க என்ன முறையை யூஸ் பண்ணாங்க? வாங்க இப்ப அதை பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி இதுக்காக ஏதோ சாதாரண முறையெல்லாம் பயன்படுத்தல. அவங்க பயன்படுத்திய கருவியோட பேரு ரைட் டெய்ல்டு ஆகுமெண்டட் டிக்கி ஃபுல்லர், சுருக்கமா RIDF முறை. அடடா, பேரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அதோட வேலை ரொம்ப முக்கியமானது. தங்கம் மாதிரி சொத்துக்களோட விலை வெறும் ஊகங்களால வெடிக்க காத்திருக்கிற ஒரு குமல் மாதிரி அசாதாரணமா ஏறுதான்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆராய்ச்சியை அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, முதல்ல 1960ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்த தங்கத்தோட விலை விவரங்களை எடுத்தாங்க. அப்புறம் விலை ரொம்ப வேகமா உயர்ந்த காலங்களை மட்டும் தனியா பிரிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த RIFD முறையை பயன்படுத்தி இப்போ இருக்கிற விலை உயர்வு ஒரு குமிழா மாறுறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு போட்டாங்க. பல மாசம் நடந்த இந்த முழு ஆராய்ச்சிக்கும் அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச பதில் ஒரே ஒரு நம்பர்ல அடங்கிருச்சு: 95%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். தங்கத்தோட விலை ஒரு குமிழ் மாதிரி மாறி எந்த நேரத்துல வேணாலும் உடையக்கூடிய அபாயகரமான கட்டத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு 95%ன்னு ரிசர்வ் வங்கியோட ஆராய்ச்சி சொல்லுது. இது ரொம்ப அதிர்ச்சியான, கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். ஓகே, 95% ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ உங்க மனசுல வர்ற அடுத்த கேள்வி இதுவாதான் இருக்கும். சரி, அந்த குமிழ் எப்போ வெடிக்கும்? இங்க தான் கதையில இன்னொரு பெரிய ட்விஸ்ட். ரிசர்வ் வங்கியால நெருப்பு இருக்குன்னு 95% உறுதியா சொல்ல முடியுது. ஆனா அது எப்போ பத்திக்கும்னு அவங்களால கணிக்க முடியல. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அந்த குமிழ் எப்போ உடையும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ எதுதான் இந்த குமிழியை உடைக்கலாம்? உலக பதட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா, இல்ல பங்குச்சந்தை மாதிரி மத்த முதலீடுகள் மறுபடியும் நல்ல லாபம் தர ஆரம்பிச்சா, அல்லது பெரிய பெரிய மத்திய வங்கிகள் தங்கத்தை விற்க ஆரம்பிச்சா இந்த குமிழ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு குழப்பம், இவ்வளோ நிச்சயமற்ற தன்மை. ஒரு முதலீட்டாளரா நம்ம அடுத்து என்னதான் பண்றது?
இப்போ நாம முன்னாடி ரெண்டு முக்கியமான கேள்விதான் இருக்கு. ஒன்னு, தங்கம் பழையபடி ராக்கெட் வேகத்துல லாபம் கொடுக்குமா? அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரெண்டாவது, தங்கத்தோட விலை திடீர்னு சரியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அது எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுலேருந்து நாம கட்டாயமா எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். பழச வச்சு புதுசா கணிக்காதீங்க. முன்னாடி தங்கத்தோட விலைய விண்ணுக்கு கொண்டு போன காரணிகள் இப்போ இல்லாம போயிருக்கலாம். அதனால பழைய வருமானத்தை காட்டி இனிமே யாரும் உங்களை ஏமாத்த விடாதீங்க. கடைசியா ஒண்ணு, இது உங்க பணம். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்டையோ கூகுள்ல படிச்சதையோ நம்பாம ஒரு சர்டிஃபைட் நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தான் புத்திசாலித்தனம். இந்த முன்னெப்போதும் இல்லாத விலை ஏற்றம், ரிசர்வ் வங்கியோட தெளிவான எச்சரிக்கை, இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரே கேள்விதான் மிச்சம் இருக்கு. தங்கத்தோட பொற்காலம் முடிஞ்சிடுச்சா? இல்ல இது ஒரு சின்ன இடைவேளிதானா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்.